உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கு நேர்ந்த பேரிழப்பு என்றும் தெரிவித்தார். உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது. ஆகவே காவல்துறை இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதுபோன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது. ஆகவே தமிழக அரசு இதுபோன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதெல்லாம் பிரிவில் ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலித் இயக்கங்களோடும் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் என்பது அவருக்குள்ள சிறப்பாகும். எந்த இயக்கத்தையும் போட்டியாக கருத மாட்டார். யார் மீதும் பொறாமை கொண்டு விமர்சனங்களை செய்ய மாட்டார். கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை செய்வார், அரசியல் விமர்சனங்களை செய்வார். ஆனால் தனிநபர் விமர்சனங்களை ஒருபோதும் அவர் முன்வைக்கவில்லை. அதுதான் அவருடைய பண்பாட்டுக்கு, அவருடைய மாண்புக்கு சிறந்த சான்று. ஆகையால் இன்றைக்கு கட்சி சார்பற்ற முறையில் எல்லா தரப்பினரும் இங்கே ஓடி வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அவருடைய இழப்பு என்பதை ஈடு செய்ய முடியாதது. அவருடைய இடத்தில் இருந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. அந்த அளவுக்கு அவர் பௌத்தத்தை பரப்புவதிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னெடுப்பதிலும் எந்த விதமான பதவி ஆசையும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு இந்த கட்சிக்கு போகலாமா அந்த கட்சிக்கு போகலாமா என்று கருதாமல் பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை என்ற அந்த புரிதலோடு அவர் ஆற்றிய களப்பணி மகத்தானது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அதற்காக அவருக்கு நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். என்னுடைய அன்பு இளவலை நான் இழந்ததாக நான் 2 நாட்களாக பரிதவித்து
துயரத்திலே மூழ்கி கிடக்கிறேன். எந்த நேரமும் அவருடைய பழைய பேச்சுகளை இந்த 2 நாட்களாக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் யூடியூப் வலைத்தளங்களின் மூலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் மீது அந்த அளவுக்கு அளவிருந்த பற்றுகளை கொண்டிருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறேன், இழந்து பார்க்கிறேன். அவருடைய இழப்பு என்னாலும் ஈடு செய்ய, என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துணைவியார், 1 வயதே நிறைந்த அந்த பச்சிலம் குழந்தை எண்ணி பார்க்கவே சகிக்க முடியாததாக இருக்கிறது. அண்மையிலே அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றேன். அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவை ஒரு ஆட்டத்தோடு நடத்தினார். அதை தன் குடும்ப விழாவாக அவர் கருதவில்லை. தன்னுடைய கட்சியே குடும்பம் என்று கருதினால் அதை ஒரு மாநாடு போல நடத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் என்பதில் பங்கேற்றார்கள். நானும் அதில் பங்கேற்ற அந்த குழந்தையை வாழ்த்தினேன். அப்போது அவரின் இடத்திலே காட்டிய வாஞ்சியை எண்ணி நான் பார்க்கிறேன். அன்பு இளவன், அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய அருமை துணைவியாருக்கும் தன் தந்தையை இழந்துவிட்டார் என்பதை அறியாமல் இருக்கிற அந்த பச்சிலம் குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்பு இளவல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். மாமனிதர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் கட்சியின் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்க்சிற்கு, மாமேதை மார்க்சிற்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள பேருந்து நிலையம் சிக்னல் அருகில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியாதவன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ், மண்டல துணைச் செயலாளர் பருத்திக்குளம் சேகர், மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, பகுஜன் சமாஜ் கட்சியின் கவிஞர் இளங்கவி, புரட்சி பாரதம் யுவகேந்திரன், திராவிட தமிழர் இயக்க பேரவை தோழர் சாரதா, மக்கள் மன்றம் வழக்கறிஞர் மேகலா, சமூக சமத்துவப்படை கோகுல், செவிலிமேடு கபாலி, பதிப்பாளர் பிரபாகரன், விசிக காஞ்சிபுரம் நகர பொருளாளர் வினோத்குமார், நகர துணைச் செயலாளர் உதயகுமார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தண்டலம் சிலம்பரசன், ஜெய்சங்கர், மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், தொண்டரணி ஜேம்ஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் நகராட்சி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட விடுதலை கழக மாவட்ட செயலாளர் மகேஷ், நம் மக்கள் இயக்கம் தலைவர் சங்கமித்திரன், அன்புச்செல்வன், பொன்னுதுரை, கனிவளவன், திரண்சிங் குமார், சிவா, வழக்கறிஞர் அருள், ராஜேஷ், தங்கமணி, மன்சூர், பிரேம், சதீஷ், முருகவேல், அன்புச்செல்வன், ரஞ்சி, ஜான், மூவேந்தன், அருள், ஆனந்த், போஸ் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தஞ்சை ரயிலடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணைச் செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி, மாவட்ட பொருளாளர் தங்கம் முருகானந்தம், அரசு ஊழியர் மாவட்ட தலைவர் அசோக்குமார், இளஞ்சிறுத்தை
எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஆம்பல் சரவணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் கீழவாசல் பகுதிச் செயலாளர் முருகன், கரந்தை பகுதிச் செயலாளர் பெனடிக், மாவட்ட துணைச் செயலாளர் அருண், தஞ்சை தெற்கு ஒன்றிய செயலாளர் அரங்ககுரு, ஒரத்தநாடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவாஜி, தஞ்சை ஒன்றிய செயலாளர் மரியல் வினோத், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் ரகு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தங்க சுரேந்தர், முன்னாள் செய்தி தொடர்பாளர் தஞ்சை நெலின், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் சிறுத்தை குரு, மாநகர செய்தி தொடர்பாளர் ரூசன், தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை அமைப்பாளர் கீழவாசல் அரவிந்த், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தஞ்சை தெற்கு ஒன்றிய அமைப்பாளர் சர்க்குணன், நாச்சிக்கோட்டை முகாம் செயலாளர் கலை, சூரக்கோட்டை கௌதமன், சைதாபால்புரம் அஜித், மருங்குளம் மாதவன், ஒரத்தநாடு மேற்கு ஒன்றியம் செல்லம்பட்டி மகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கட்சியினுடைய டிஎஸ்பி மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த கூலிப்படையினுடைய தலைவர்களை கைது செய்ய வேண்டும். இவர்கள் சரணாகியவர்கள் அனைவரும் கோடி குற்றவாளிகள். நீதிமன்றத்தில் காவல்துறையில் சரணாகிறார். உண்மை குற்றவாளிகளை உளவுப்படை மறைக்க வேண்டும். தமிழகம் நினைத்திருந்தால் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யலாம். இதனுடைய உளவுத்துறை உண்மையான தகவலை மறைத்து தமிழக முதல்வருக்கு தவறான செய்தி சொல்கிறார். இதை மீண்டும் உண்மையான குற்றவாளி கைது செய்யவில்லை என்றால் தலைமையினுடைய அறிவித்துள்ள மீண்டும் மாபெரும் தமிழக தலைமையாளர்கள் பெரிய போராட்டம் நடக்கும். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் சித்தன், துணைச் செயலாளர் அன்பரசு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் அரபு, மாவட்ட குழு உறுப்பினர் ஆசாத், திராவிடர் கழக மண்டல தலைவர் வீரபாண்டி, மாவட்ட செயலாளர் ஆனந்த முனிராசன், மதிமுக நகர செயலாளர் செல்வேந்திரன், பகுஜன் சமாஜ் கட்சியின் மண்டல செயலாளர் மனோகரன், தொகுதிச் செயலாளர் பெர்னா, தமிழ்வளவன், ரமேஷ், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், துணைச் செயலாளர் சுப்பிரமணி, ஹக்கீம் சேட் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு பூக்கள் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் சதாசிவகுமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வெற்றி செல்வன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கராத்தே தமிழ்ச்செல்வன், மாநில கருத்துக்கள் பரப்புச் செயலாளர் மோட்ச குணவளகன், மாவட்ட பொறுப்பாளர்கள் போராளி பசுபதி, ராஜலிங்கம், ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரசு முதல்வன், முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் ஆத்மா ஆனந்தகுமார், ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், மதுக்கூர் செல்வராஜ், பேராவூரணி மகேந்திரன், திருவோணம் செந்தில்குமார், பத்தாம் காடு சுப்பிரமணி, பேராவூரணி நகர செயலாளர் மைதீன், வெற்றி, சதா ஜெகதீசன், கவிஞானம், முனி ஐயா, வெள்ளைச்சாமி, ரவி, மதியழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேரூர் செயலாளர் மகாமணி தலைமையில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. முன்னதாக ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேரூர் துணை செயலாளர் கார்த்திக், முற்போக்கு மாணவர் கழகம் மாவட்ட துணை அமைப்பாளர் பகலவன், ஒன்றிய பொருளாளர் சிறுத்தை சின்னவன், ஒன்றிய செயலாளர் சசிகுமார், ஓவியர் ரமேஷ், தமிழ்வேந்தன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெய்வேலி டவுன்ஷிப் அம்பேத்கர் சதுக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன், மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து, நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதியமான், நெய்வேலி நகர நிர்வாகிகள் குழந்தைராஜ், ரவி, மோகன், மாநில நிர்வாகிகள் மண் திருநாவுக்கரசு, செல்வகுமார், பாலாஜி, காசிநாதன், குரு, நெய்வேலி SST பணியாளர் நலச்சங்கம் தலைமை நிர்வாகிகள் வீராபாலு, மணிசேகரன், இளையராஜா, மாவட்ட நிர்வாகிகள் தமிழரசன், குமார், பாலாஜி, செல்லன், அறிவு, தொகுதி நிர்வாகிகள் சிறுத்தை சிவா, ஆசை வளவன், ராஜேந்திரன், சிவாபாலன், ஒன்றிய நிர்வாகிகள் அசுரன், இளைய பெருமாள், சச்சிநந்தன், புரட்சி பாலா, கட்சியின் முன்னணி தோழர்கள் தங்கமோகன், வெங்கடேசன், பழனி, ஜெயச்சந்திரன், முகாம் நிர்வாகிகள் ஆட்டோ முருகன், இளையராஜா, நயினார்குப்பம் அறிவழகன், வெங்கடேசன், விஜி, தினேஷ், ஆகாஷ், நிலவளவன், அறிவுச்செல்வன், கதிர், நிலா, சுந்தரமூர்த்தி, வீரமணி, வடலூர் ஜெயச்சந்திரன், அருண் குரவன்குப்பம் வீரபிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தி வீர முழக்கம் எழுப்பப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், தலையாரி, பொதினி வளவன், ஈழத்தமிழன், தமிழ்மாறன், எழில்மாறன், தமிழரசன், ஜெயக்குமார், செழியன், அசோக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள சங்குப்பட்டி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் தலைமையில் தியாகி ரெட்டைமலை சீனிவாசன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருவேங்கடம் பேரூராட்சி செயலாளர் சிவகுமார், சங்குப்பட்டி கிளை செயலாளர் மணிவாசகம், பாலமுருகன், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் காமராஜர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிறிஸ்துவ பேரவையின் மாநில துணைச் செயலாளர் மூவேந்தர், மண்டல துணைச் செயலாளர் மேத்தா ரமேஷ் விநாயகம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவையொட்டி அரியலூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் கொலை குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர்கள் கண்கொளஞ்சி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் CP ராஜா, ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, முத்துகிருஷ்ணன், ஆண்டிமடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன், மாவட்ட அமைப்பாளர் வேல்முருகன், கவுன்சிலர் காஞ்சனா சரவணன், அருண், குமரவேல், மாரிமுத்து, சத்தியநாதன், உதயம் இளங்கோவன், பாலமுருகன், சத்யானந்தன், திருமாவளவன், தினேஷ், பரமசிவம், மகளிர் அணி திலகவதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் களப்போராளி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சமூக விரோத கும்பல் படுகொலை செய்துள்ளார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக தலித் தலைவர்களை குறிவைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்துவது தமிழகத்தில் பெருமளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் என்பதை விட இந்தியா முழுக்க இது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையை கூலிப்படையை வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தும் கும்பலை உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் அவர்களை கண்டுபிடித்து புலனாய்வு செய்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமாய் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால்
தமிழகெங்கும் வரலாறு காணாத அளவில் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் வெடிக்கும் என்பதை இந்த நேரத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மகத்தான தலைவர் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீரவணக்க நிகழ்வுகளை செலுத்தியுள்ளோம். இது புதைக்கப்படவில்லை, தலித்து விடுதலை விதைக்கப்படுகிறது. ஆகவே போராளியை கொன்றுவிட முடியாது, அவரது வரலாறு பேசும். இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழகத்தில் நடக்காத வண்ணம் காவல்துறையினர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றோம். இரா கதிர்வளவன், மாவட்ட செயலாளர், அரியலூர் கிழக்கு மாவட்டம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவையொட்டி கடலூர் பனங்காட்டு காலனியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் தலைமையில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விமல், சக்திவேல், கட்சியின் முகாம் துணை செயலாளர் அ. வீரா, மணிபாலன், கார்த்தி, முகாம் செயற்குழு உறுப்பினர்கள் ஜெகன், சூர்யா, கார்த்தி, அப்பு, பாலு, புருஷோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை 4 மணி சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பின்னர் தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பெயரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் விருத்தாச்சலம் நகரத்தில் சுமார் அரை மணி நேரமாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டு காலடி முருகன், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் பழனிசாமி, ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், தொரவலூர் முகாம் பொறுப்பாளர் அருள் வளவன், விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், மேட்டுக்காலனி மூர்த்தி, கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர்கள் நல்லதம்பி, ராஜி, கோடி சுந்தரம், செல்வமணி, விமல்ராஜ், ஓவியர் விருதை வெங்கட், ஓவியர் மணிவாசகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு இந்த மண்ணில் முழங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய சமூக நீதி போராளி எங்களுடைய தலைவர் மாவீரன் தாத்தா ரெட்டமலையார் சீனிவாசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். பறையன் என்றால் ஒரு இழிச்சொல் என்கிற ஒரு நிலைப்பாட்டை மாற்றி பறையன் என்றால் ஒரு பழம்பெரும் இனத்தின் பெயர். பறையன் என்பது இழிச்சொல் அல்ல, பறையன் என்பது ஒரு பழம்பெரும் சமூகத்தின் ஆதி குடிகளின் பெயர் என்று பறைசாற்றியவர் மாவீரன் தாத்தா ரெட்டமலையார் அவர்கள். தன்னுடைய இறுதி மூச்சு வரை புரட்சியாளர் அம்பேத்கரோடு இணைந்து சாதி ஒழிப்புதான் இந்த மக்களின் விடுதலைக்கு உற்ற முழக்கமாக இருக்கும், அதுதான் நல்ல கோட்பாடாக இருக்கும் என்று தன் இறுதி மூச்சு வரை பாடாற்றிய மாவீரன் தாத்தா ரெட்டமலையாருக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். அதோடு நேற்று முன்தினம் பட்ட பகலில் தமிழ்நாட்டின் தலைநகரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நீதி கேட்டு அந்த படுகொலை செய்த உண்மையான கூலிப்படையை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தலைவர்களை படுகொலை செய்வது கூலிப்படையினரின் வாடிக்கையாக இருக்கிறது. தென் மாவட்டங்கள் முழுவதும் படுகொலை. இங்கே இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரில் பட்ட பகலில் இப்படி ஒரு படுகொலை என்றால் இன்றைக்கு தமிழக அரசுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. தமிழக அரசு இது சமூக நீதி அரசு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செயல்படுகிற அரசு என்று சொல்லிக் கொள்கிற இந்த தருவாயில் இப்படிப்பட்ட தலைவர்களை படுகொலை செய்வது என்பது தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் விடப்பட்டிருக்கிற மாபெரும் சவாலாக இருக்கிறது. எனவே ஏழை எளிய மக்களுக்காக போராடக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட
இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாராட்டக்கூடிய பிற தலைவர்களுக்கு, எங்களுடைய தலைவருக்கு உடனடியாக தமிழக அரசும் இந்திய அரசும் Z+ பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். கூடிய விரைவில் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம். சாதி ஒழிப்பு தான் மக்கள் விடுதலை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று இன்றைக்கு மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கொள்கை வழி நின்று இன்றைக்கு வாதாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழும் அம்பேத்கர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அவர்கள் வழி நின்று சனாதனத்தை வேறெடுக்க, சமூக நீதி வென்றெடுக்க விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். தூத்துக்குடியில் திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசனார் 165வது பிறந்த நாளையொட்டி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது புகைப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார். இதில் வழக்கறிஞர் அணி அர்ஜுன், தொழிலாளர் விடுதலை முன்னணி விஜி, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் முருகன், தொண்டரணி அமைப்பாளர் தமிழ்குமரன், ராஜீவ் நகர் பகுதி செயலாளர் சந்தனகுமார், 49வது வார்டு செயலாளர் அந்தோணிசாமி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை வேந்தன், 49வது வார்டு முகாம் பொறுப்பாளர் ஆறுமுகம், மகளிரணி மாவட்ட செயலாளர் சித்ரா, மகளிரணி மாவட்ட பொருளாளர் ராகவி, தொண்டரணி நந்தகுமார், மாவட்ட ஊடக பிரிவு முத்துக்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவையொட்டி தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை பொறியாளர் கருப்பண்ணன், மாவட்ட செயலாளர் தொகுதி துணைச் செயலாளர் வீரசெங்கோலன், பென்னாகரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அம்பேத்குமார், ஒன்றிய துணைச் செயலாளர் சரவணன், பிரகாஷ், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் செந்தில்குமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பரமதமிழன், பிரகாஷ், தொகுதி அமைப்பாளர் சக்திவேல், தொகுதி துணை அமைப்பாளர் ஆட்டோ நாகராஜ், பிரகாஷ், அருள்குமார், ரமேஷ், மோகன், இளையராஜா, மது, அருண்குமார், கடலரசு, திவாகரன், ஹரிஷ், சண்முகம் மற்றும் பலர் பங்கேற்றனர். சாதி ஒழிப்பு சமூக புரட்சியாளர் மாவீரன் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் மதியாதவன் தலைமையில் காஞ்சிபுரம் எம்ஜிஆர் நகர் முகாமில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாவீரன் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் நகர பொருளாளர் வினோத்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன் ஆகியோர் தாத்தாவின் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். மேலும் கட்சியின் நகர செயலாளர் நகர் பாலாஜி, நகர துணைச் செயலாளர் உதயகுமார், மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், ஒன்றிய துணைச் செயலாளர் ஆட்டோ பாட்ஷா, நேதாஜி நகர் வழக்கறிஞர் அருண், திருவீதி பள்ளம் கண்ணன், எம்ஜிஆர் நகர் முகாம் தோழர்கள் வினோத், சுரேஷ், சிவனேஷ், ஜெய், அஜித் மற்றும் மகளிர் அணி கலைவாணி, ரம்யா லட்சுமி, கஸ்தூரி, பிட்டா, முத்துமா உள்ளிட்ட தாய்மார்கள் பலர் பங்கேற்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தலைமை பொறியாளர் கருப்பண்ணன், மாவட்ட செயலாளர் தர்மபுரி மேற்கு பங்கேற்றோர் தொகுதி துணைச் செயலாளர் வீரசெங்கோலன், பென்னாகரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பே. அம்பேத்குமார், ஒன்றிய துணைச் செயலாளர் சி. சரவணன், பிரகாஷ், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் மா. செந்தில்குமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பரமதமிழன், பிரகாஷ், தொகுதி அமைப்பாளர் மு. சக்திவேல், தொகுதி துணை அமைப்பாளர் ஆட்டோ நாகராஜ், ஜே. பிரகாஷ், அருள்குமார், ரமேஷ், மோகன், இளையராஜா, மது, அருண்குமார், கடலரசு, திவாகரன், ஹரிஷ், சண்முகம் மற்றும் பலர் பங்கேற்றனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே,